சோசியல் மீடியால எல்லாம் இப்போ ரீசெண்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிவிக்கு விஜய் எதுக்கு பிரஸ் மீட் கொடுக்க மாட்றாரு, எதுக்கு உள்ளே இருக்கிறாரு, பதுங்கியே இருக்கிறாரு, ஒதுங்கியே இருக்கிறாரு, எங்கேயுமே வரமாட்டாரு, பேச மாட்டாரு, அவர் என்ன பண்றாருன்னு யாருக்குமே தெரியல, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜயை போட்டு ஓவரா தாக்கினுக்குறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஜய் எதுக்கு பிரஸ் மீட் கொடுக்கணும், பிரஸ் மீட் கொடுத்து யாருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லும் பாக்கலாம். யாருக்கும் எந்த பிரயோஜனமே கிடையாது. அதாவது ஒரு அரசியல் தலைவர்னா பிரஸ் மீட் கொடுத்துதான் ஓட்டணும், பிரஸ் மீட் கொடுத்துதான் எல்லாரோட மைண்டையும் பிரெயின் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரையுமே யாரோ இதுதான் அரசியல்னு சொல்லிட்டு நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அரசியல் அது கிடையவே கிடையாது. அரசியல்ன்றது என்ன அப்படின்னா, மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு நல்லது போய் சேரணும். அது மக்களுக்கு நல்லது போய் சேர்ந்தா போதும். அதை பிரஸ் மீட் கொடுத்து அதை ஒரு விளம்பரமாக்கி அது மூலியமா காசையோ பணத்தையோ இல்ல பேரையோ சம்பாதிக்கிறோன்றது ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு அழகே கிடையாது. ஸோ அதனால விஜய் பிரஸ் மீட் கொடுக்காதத நிறைய பேர் அதை வச்சே அவரை இழிவுபடுத்துறது என்னால ஏத்துக்க முடியல. நான் டிவிக்கு எல்லாம் கிடையாதுங்க, ஓகேங்களா. நான் எனக்கு கட்சியும் பிடிக்காது, அரசியலும் பிடிக்காது, பதவியும் பிடிக்காது. நான் காமனா பேசுறேன், ஓகேங்களா. இன்ஃபேக்ட் நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன் தான், ஓகேங்களா. நான் காமனா பேசுறேன். அதான் எனக்கு அந்த மாதிரி விஜய சொல்றது என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா ஒரு மனுஷன் அமைதியா இருக்கிறாருன்றதுனால நீங்க என்ன வேணாலும் பேசுறது ஒத்துக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவரோட நோக்கம் என்ன இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கினேன் அப்படின்னா, மக்களுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. அதை விட்டுட்டு பிரஸ் மீட் கொடுத்து வீண் விளம்பரம் தேடாம ஒரு நல்ல வழியில போற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இதே அவர் அப்படியே ஃபாலோ பண்ணினாவே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நல்லா உசு பேத்துறாங்க, எல்லாருமே நல்லா உசு பேத்துறாங்க. ஏன் விஜய் வரவே மாட்டாரு, ஏன் போட்டு அவர் என்னென்ன அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க. பட் அதுக்காக விஜய் மைண்ட் மாத்திக்க தேவையில்ல தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட வழியில அவர் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவரை உசுப்பேத்தி அவரோட மைண்டை நிலைக்குலை செய்ய பாக்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவர்கிட்ட செல்லாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் படத்திலேயே நிறைய பிரச்சனை, போராட்டம், வெற்றி எல்லாம் பார்த்தவரு. ஸோ அதனால இந்த பிரஸ் மீட்ன்ற ஒரு விஷயத்த தயவு செஞ்சு எல்லாரும் விடுங்க. ஏன்னா பிரஸ் மீட் கொடுத்து யாருக்குமே சுத்த நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. சும்மா அதை வச்சு எதனா ட்ரால் பண்ணுவானுங்க, அதை வச்சு எதனா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுவானுங்க மீடியாவுக்குள்ள. அந்த ஒரு வாரம் அதை வச்சு ஓட்டுவானுங்க, அவள் தான். தவிர பிரஸ் மீட்னால எந்த ஒரு யூஸ்மே கிடையாது நாட்டு மக்களுக்கு சொல்றேன். சும்மா அதை வச்சு சும்மா ஏன்னா ஒரு கலவரத்தை மூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு பிரஸ் மீட். அதை வச்சு எதனா நோண்டி நிற்பானுங்க, அதை வச்சு ஆப்போசிட் அரசியல் கட்சிங்க எதனா பேசுவானுங்க. எதுக்கு தேவையாதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ பிரஸ் மீட்ன்றது ஜஸ்ட் ஒரு ஐ வாஷிங் தான் நான் சொல்லுவேன். அதாவது அது சொல்லிட்டா ஒரு பாரம் இறங்கிடும், பாரம் இறங்கி அது மூலியமா அவங்களோட ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் திருப்தி அடைகிற மாதிரி பண்றதுதான் பிரஸ் மீட். பட் அது ஏமாற்று அரசியல் தான் நான் சொல்லுவேன், ஓகேங்களா. அது விஜய் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு அவர் கரெக்டா தான் பண்ணிருக்காரு. அதாவது மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காரு இது வரைக்கும். ஸோ அவர் இதே ரூட்லயே போனாலே நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி பிரஸ் மீட்டு கேட்டு யாருன்னா உசுப்பேத்தி அது மூலியமா யாருன்னா கிண்டல் வச்சாங்கன்னா கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிடுங்க நான் சொல்லுவேன். அது ரிப்ளையே கொடுக்க தேவையில்ல. அது ஒரு ரீசன் கண்டென்ட்டே கிடையாது அது, ஓகேங்களா. பிரஸ் மீட் ஒரு விஷயமே கிடையாது, ஓகேங்களா. எல்லாருமே பிரஸ் மீட் கொடுத்துதான் காய் நகர்த்தணும்ன்றது அவசியமே இல்லை. எனக்கு கேட்டா பிரஸ் மீட்டே கொடுக்க கூடாது யாருமே, ஓகேங்களா. இவங்க பிரஸ் மீட் சொல்லிட்டு அதுலயே சீன் போட்டுக்கிறாங்க தவிர மக்களுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்க. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. உண்மையான அரசியல் கட்சி தலைவன் மக்களுக்கு தான் பண்ணுவான், ஓகேங்களா. அதுதான் ஒரு நல்ல கட்சி, நல்ல தலைவனுக்கு அழகு. பிரஸ் மீட் கொடுத்து அதை வச்சு சும்மா சீன் போட்டு சோசியல் மீடியாலேயே ஃபார்ம்ல இருக்குது, அதை வச்சு ஓட்டு வாங்குறதுலாம் இங்க செல்லவே செல்லாது, வேஸ்ட் அது, ஓகேங்களா. யாருமே எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப மழை கூட வந்திருக்கு, நிறைய இடத்துல தண்ணியும் நிக்குது, அதெல்லாம் யாரு கேட்பா சொல்லுவாங்க. நான் யாருக்கும் சப்போர்ட்டாவும் பேசல, அகேன்ஸ்டாவும் பேசல. நான் ஒரு காமன் மேனா நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து வைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதனால விஜய் பண்றதுதான் ஒரு நல்ல ரூட்டுன்னு நான் சொல்லுவேன், பிரஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும். மற்ற இது எப்படின்னு என்ன தெரியல, பிரஸ் மீட் கொடுக்காது விஜய் பண்றது ஒரு கரெக்டான வழின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதையே எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நியூஸை தந்தாலே அரசியல் கட்சிக்கு பேசுறது, அவங்க தலைவருக்கு பேசுறதுன்னு சொல்லிட்டு மொக்க பொண்ணுறானுங்க. அதனால என்ன யூஸ் இருக்கா? 10 பைசா யூஸ் கிடையாது, ஓகேங்களா. யூஸே கிடையாது. செயல்ல காட்டு, யாரா இருந்தாலும் செயல்ல காட்டு. பேசி 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 மொக்க போறதுல எந்த யூஸ்மே கிடையாது. ஸோ ஒரு
பிரயோஜனமா மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னா விஜய் மாதிரி இருந்து கொஞ்சம் வாய் பேசாம செயல்ல காட்டினாதான் நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். இதுதான் இந்த ராண்டி ரஞ்சித்தோட கருத்து.